வலதுபுறத்தில் உள்ளவர் அனுமதி கொடுத்தால் இடதுபுறத்தில் உள்ளவருக்கு முதலில் கொடுக்கலாம் என்ற அனுமதியையும் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. நாம் ஆரம்பிப்பது வலதுபுறமாக இருக்க வேண்டும். ஆனால் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இல்லை பரவாயில்லை, நீங்கள் அதனை இடதுபுறத்தாருக்கு கொடுங்கள், முதலில் நம்முடைய ஆரம்பம் வலதாக இருக்க வேண்டும், அந்த மனிதர் நமக்கு அனுமதி அளித்தால் நாம் இடதுபுறத்தாருக்கு கொடுக்க முடியும் என்ற செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அருந்துவதற்கான பானம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது. அவர்கள் அதை அருந்துகிறார்கள். அருந்தி முடித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலப்பக்கம் சிறுவர் ஒருவரும் இடப்பக்கம் முதியோர் ஒருவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருடைய வலப்பக்கம் சிறுவர் ஒருவர் இருக்கிறார், இடப்பக்கம் ஒரு முதியவர் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பாலை அருந்துகிறார்கள். அருந்திவிட்டு நபிகளார் அவர்கள் அந்த சிறுவரை நோக்கி, இந்த பானத்தை முதியவர்களான இவர்களுக்கு அளிக்க எனக்கு நீ அனுமதி கொடுப்பாயா? எப்படி ஒரு ஒழுக்கம்! சிறுவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கவில்லை. அந்த சிறுவனிடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். ஓ சிறுவனே, இதோ நான் குடித்த பால் இருக்கிறது, முறைப்படி இஸ்லாத்தின் ஒழுங்குபடி வலதுபுறத்தில் இருந்து தான் பங்கு வைக்க வேண்டும். இதோ உன் அருகாமையில், என் அருகாமையில் இடதுபுறத்திலே ஒரு முதியவர் இருக்கிறார், உன்னை விட வயதில் மூத்தவர், உன்னை விட வயதிலும் அறிவிலும் மூத்த ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு கொடுக்க நீங்கள் அனுமதி தருகிறீர்களா என்று அந்த சிறுவனிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கேட்கிறார்கள். அதற்கு அந்த சிறுவன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வுடைய தூதரே, தங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கும் இந்த பேற்றை வேறு யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன் என்று பதில் கூறினார். உடனே நபி அவர்கள் அதை அச்சிறுவனின் கையில் கொடுத்து விட்டார்கள். அந்த சிறுவன் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அருந்திய உங்கள் எச்சில்பட்ட அந்த பால், அது வரக்கத்துக்குரிய அந்த பால், அதன் குடிக்கின்ற முதல் பாக்கியம் எனக்கென்றால் அதனை வேறு எந்த மனிதருக்கும் கொடுக்க நான் ஒருபோதும் ஒத்து வர மாட்டேன், எனவே நான் தான் அருந்துவேன் என்று வலது பக்கத்தில் இருந்த அந்த சிறுவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார்கள். அங்கு பங்கு வைப்பதிலே, உணவு பங்கு வைப்பதாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வழக்கரத்தையே முற்படுத்த வேண்டும் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பின் உறவுகளை, அல்லாஹ்